தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து அற்புதங்களின் தேவன் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் சர்வ வல்லவர், உன்னதர், பெரியவர், எல்லாரை காட்டிலும் பெரியவர். தாப்பனே, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. பிதாவே, இன்றும் நீர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறீர். சர்வலோகத்தையும் உருவாக்கினவர், மாறாதவராக இருக்கிறீர். உம்முடைய சர்வ வல்லமையை எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்காக பயன்படுத்துகிறவராக இருக்கிறீர். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய பாதைகளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித வலி, வேதனை, வியாதிகளை விரட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். தாப்பனே, ஆவி, ஆத்மா, சரீரத்தை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்தவர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் மீது இரக்கம் பாராட்டுகிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை நன்மையால் நிரப்புகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர், சர்வ வல்லவர், அற்புதங்களை செய்கிறவர், உங்களுக்காக அற்புதங்களை செய்கிறவர். யாரோ எவருக்காகவோ எப்பயோ அற்புதம் செஞ்சவர் இல்லை, இன்றைக்கு உங்கள் வாழ்விலே உங்களுக்காக அற்புதம் செய்கிறவர். நம்முடைய கர்த்தருக்கு ஒரு பேர் இருக்குது, இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வருகிறவர். அதாவது அவர் நித்திய தேவன். அவர் நித்திய தேவன் மட்டும் இல்லை, நித்தியத்திற்கும் மாறாத தேவன். அவர் அன்றும் சர்வ வல்லவராயிருந்தார், இன்றும் சர்வ வல்லவராயிருக்கிறார், நித்தியத்திற்கும் சர்வ வல்லவராகத்தான் இருப்பார். அவர் கரம் குறுகி போவதில்லை, அவருடைய பலன் குறைவதில்லை, அவருடைய அன்பு மாறுவதில்லை, அவருடைய இரக்கங்கள் மாறுவதில்லை. அவர் மாறாதவராக இருக்கிறார். கவனிங்க, வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர், நமக்காய் அற்புதங்களை செய்கிறவர். இங்கே யோவான் சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் போகலாம். நமக்கு எல்லாம் தெரிந்த நன்றாக பரிச்சயமான ஒரு வேத பகுதி. இங்கே பார்த்திங்கன்னா, லாசரு மரித்து போயிருக்கிறார். ரைட். அவர் உயிரோடு இருக்கும்போதே கர்த்தருக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. மார்த்தாலும் மரியாலும் ஆள் அனுப்பிச்சு, கர்த்தாவே, நீர் அன்பு கூர்ந்த உம்முடைய மனிதன் லாசரு இப்படி மரணத்துக்கு ஏதுவான ஒரு நிலைமையில் இருக்கிறாரு, வாங்க குணமாக்குங்கன்னு ஆள் அனுப்புகிறாங்க. ஆனால் கவனிங்க, கர்த்தர் 2 நாள் கழித்து தான் வர்றார். நம்முடைய ஆண்டவராக இயேசு எப்பொழுதுமே பிதாவுடைய வழிநடத்துதலின்படி தான் செயல்படுறார். பிதா போனால் போவார், எப்போ போக சொல்கிறாரோ அப்போ தான் போவார். அதனால் ஏசப்பா வெயிட் பண்ணுறாரு. 2 நாள் கழித்து தான் அவர் கிளம்புறதுக்கு உத்தரவு வருது. 2 நாள் கழித்து தான் கிளம்புறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா, அவனை உயிரோடு எழுப்பணுன்றதுக்காகவே வராரு. வரும்போது மார்த்தாள் இயேசுவை சந்திக்கிறாள். சந்தித்து அவங்க 2 பேருக்கு மத்தியில் ஒரு உரையாடல் நடக்குது. அப்போ பார்த்திங்கன்னா, ஏசப்பா மார்த்தாளை நோக்கி இப்படி சொல்கிறாரு. 33ஆம் வசனத்தை எடுங்க. 23ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். பாருங்கள், அது உண்மைதான். மனுக்குலம் முழுவதும் ஒரு நாள் உயிரோடு எழுப்பப்படும்.
ஒரு சிலர் நித்திய பரலோகத்துக்கென்று எழும்புவார்கள், ஒரு சிலர் ஆக்கினை தீர்ப்புக்கென்று எழும்புவார்கள். அது உண்மைதான், அவள் சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் ஏசப்பா வந்து அவள் வாழ்க்கையில் அன்னைக்கு அவள் சூழ்நிலையில் ரைட் அவளுக்கென்று அற்புதம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறார். அவளுக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கிறார். ஆனால் அவளுடைய மனது வந்து இன்றைக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், இன்றைக்கு என் தம்பி வந்து உயிரோடு எழுப்பப்படுவான், என் சகோதரன் உயிரோடு எழுப்பப்படுவான் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவளுக்கு அந்த இடத்துல இன்னும் இல்லை. வந்து நித்தியத்தில் உயிரோடு எழும்புவான்னு எனக்கு தெரியும். அநேக நேரங்களில் தேவ ஜனங்கள் பாருங்கள், கர்த்தர் ஒன்று அற்புதம் அந்த காலத்தில் அற்புதம் செஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வருங்காலத்தில் நித்தியத்தில் மகிமையான காரியங்கள் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார் அப்படின்னு விசுவாசிக்க மாட்டாங்க. மார்த்தாளுக்கு கர்த்தர் சொன்ன பதிலை கவனிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, இருக்கிறேன். இன்றைக்கு இப்போ உன்னுடைய சூழ்நிலையில் நான் உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன், உன்னுடைய இந்த சூழ்நிலையில் நான் ஜீவனாக இருக்கிறேன். உன் சகோதரனை நான் உயிரோடு எழுப்புவேன், அவனுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் வந்து கவனம் செலுத்தணும். எல்லா நல்ல காரியங்களையும் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் கடந்த காலத்தில் மட்டும்தான் செஞ்சார், எதிர்காலத்தில் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு உட்காந்துருக்கக்கூடாது. ஒரே கர்த்தர் தான். அந்த காலத்துலேயும் சர்வ வல்லவர், இப்பையும் சர்வ வல்லவர், எதிர்காலத்துலேயும் சர்வ வல்லவர். ஒரு சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் வந்து அப்போஸ்தலர் காலம் வரைக்கும் சர்வ வல்லவராக இருந்தார், இப்போ கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுத்துருக்கிறாரு, அப்புறம் மறுபடியும் இந்த வெளிப்படுத்துதல் சுவிசேஷத்தில் நடக்கிற காரியங்கள் அந்த காலம் வரும்போது மறுபடியும் சர்வ வல்லவராக மாறிடுவார், அப்புறம் நித்தியத்தினையும் சர்வ வல்லவராக இருப்பார். இப்போ டெம்பரரியாக கர்த்தர் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பாருங்க. ஆனால் கர்த்தர் அப்படி பிரேக்கெல்லாம் விடலை. அவர் ஒன்றும் ஹாலிடேக்கு கிளம்பி எங்கேயோ போயிடல. இன்றைக்கும் நம்ம கூட தான் இருக்கிறாரு, இன்றைக்கும் சர்வ வல்லவராக தான் இருக்கிறாரு, இன்றைக்கும் நமக்கு உதவி செய்கிறவராகத்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம் யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கவனிப்போம். நம்ம படிப்படியாக ஒவ்வொன்றாக கர்த்தர் எகிப்தில் மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிக்கும்படி செய்த அற்புதங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். ரைட். வேதம் வந்து இந்த அற்புதங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்றும் தியானிக்க வேண்டும் என்றும் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்றும் நமக்கு கட்டளையிடுகிறது. இந்த அற்புதங்கள் மட்டுமல்ல, கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்களையுமே செய்யணும். ஆனால் அநேக பகுதிகளில் இந்த அற்புதங்களை கர்த்தர் குறிப்பாக ஹைலைட் பண்ணுறார். இங்கே எகிப்தில் தன்னுடைய ஜனத்துக்காக அவர் செய்த அற்புதங்களை கொஞ்சம் ஹைலைட் பண்ணியே காமிக்கிறார். அது காரணம் இருக்குது. நம்ம அநேக காரியங்களை ஆல்ரெடி தியானிச்சிட்டோம். இந்த காரியங்களை நீங்கள் தியானிக்க பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கு உண்டாகும். பெற்றுக்கொள்ளக்கூடிய திராணியும் ஞானமும் உங்களுக்கு உண்டாகும். புரியுதா? அதனால தான் இதெல்லாம் படிச்சுட்ருக்குறோம். இது வந்து ஏதோ சரித்திரத்தில் அன்றைக்கி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை தியானிக்கலை. அதை நாம் தியானிக்கும்போது கர்த்தர் அதன் மூலமாக நமக்குள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வளர்க்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். இன்று நாம் அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கான திராணியையும் நமக்கு கொடுக்கிறார். அதுக்காக தான் இதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். யாத்ராகமம் 8:20. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய், சச்சமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல மட்டும் இல்லை, மற்ற இடங்களிலும் கர்த்தர் மோசே இடத்துல நாளை அதிகாலமே எழுந்து போ அப்படின்றார்.
அதே மாதிரி நீங்கள் இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கனாலும் அவர் நான் தீர்க்கதரிசிகளை எப்படி அனுப்புனேன் அப்படின்றத கர்த்தரே சொல்கிறாரு. காலையிலேயே எழுப்பி அதிகாலமே நான் உன்ட்ட அனுப்புனேன், என் வார்த்தைகளை உனக்கு அறிவித்தேன் அப்படின்னுவார். கர்த்தர் என்ன பண்ணுறாராம், காலங்காத்தால் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி வார்த்தைகளை அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. நல்லது. ஏன்னா காலையில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் அன்னைக்கு நாளை பார்த்திங்கன்னா அந்த கர்த்தருடைய பாதைகளில் அது மைண்டை செட் பண்ணும். நம்பிக்கையை கொடுக்கும், விசுவாசத்தை கொடுக்கும், நல்ல எண்ணங்களை கொடுக்கும், உங்களை பலப்படுத்தும், ஆவிக்குரிய ரீதியில் மனதளவில் பலப்படுத்தும் இல்லையா? ஹல்லேலூயா. இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது. கர்த்தர் பார்த்திங்கன்னா அதனால் தன்னுடைய ஊழியக்காரரில் காலங்காத்தால் அனுப்புகிறார். நைட் போய் பேசுங்க. ஹல்லேலூயா. நம்மளாம் பார்த்திங்கன்னா இப்போ மெசேஜ்லாம் போடும்போது விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் மெசேஜை பப்ளிஷ் பண்ணிடுறோம். நீங்கள் எந்திரிச்ச உடனே கேட்டு எப்போ எந்திரிக்கிறீங்களா? ஒரு சிலர் 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, ஒரு சிலர் 5 மணி, ஒரு சிலர் 6 மணி 7 மணி. எப்போ எந்திரிச்சாலும் உங்களுக்கு வார்த்தை ரெடியாக இருக்கணும். நீங்கள் வார்த்தையை கேட்டு பலப்பட்டு கர்த்தருக்குள்ளே வளரணும், ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம இதெல்லாம் செய்கிறோம். ஹல்லேலூயா. சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து வாசிப்போம். பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு, என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும்ன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கும். பொதுவாக அந்த வண்டு பூச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வயலில் இருக்கும், ஏதாவது சாப்பாடு வைக்கிற இடத்துல இருக்கும், சமையல் செய்கிற இடத்துல இருக்கும், இல்லை ஏதாவது இந்த பழம் காய்கறிகள் இல்லை இந்த மாம்சம் இந்த மாதிரி இடங்களெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் நிறையா. ஆனால் இங்கே கர்த்தர் அந்த மாதிரி பொதுவாக வண்டுகள் வருகிற இடம் அதை மட்டும் சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. ஓம் மேலே வரும்ன்றாரு, ஊழியக்காரர்கள் மேலும் வரும், உன் ஜனங்கள் மேலேயும் வரும், உன் வீட்டுக்குள்ளேயும் நுழையும். அதுவும் பல வித வண்டுகள், ஒரு குறிப்பிட்ட வண்டு மட்டும் இல்லை, விதவிதமாக வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ், பலவித வண்டுகள் நுழையும்ன்றாரு. நிறையும்ன்ற வார்த்தையும் கவனிங்க இந்த வசனத்துக்கு கடைசியில். நிரப்பும் பாரு, தேசத்தை முழுசாக நிரப்புன்றாரு. அப்போ ஏதோ ஒன்று 2 வண்டு வரல, கூட்டம் கூட்டமாக தேசத்தையே நிரப்புற அளவுக்கு வண்டு வருது. இது மறுபடியும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். இது ஒரு தனி நபரை பாதிக்கிற ஒரு காரியம் இல்லை, ஏதோ ஒரு ஊரையோ ஒரு கிராமத்தையோ மட்டும் பாதிக்கிற ஒரு காரியம் இல்லை, மொத்த தேசத்தையும் பாதிக்குது, அதில் வசிக்கிற எல்லாரையும் பாதிக்குது. பார்வோனில் ஆரம்பித்து மந்திரிமார், மந்திரவாதி, தளபதிகள், படை வீரர்கள், சேனை வீரர்கள், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ், விவசாயி, பிஸ்னஸ் பண்ணுறவன், வியாபாரி, எல்லாரையும் பாதிக்குது. யாரையும் விட்டு வைக்கல. ஆண் பெண் பிள்ளைகள் வயசானவங்க இளையவங்க யாரையும் விட்டு வைக்கல, எல்லாரையும் பாதிக்குது. அட் அ டைம் பாதிக்குது. இங்கே இவங்க ஒருத்தருக்கு உதவி கூட செய்ய முடியாது. ஏன்னா இவன் எங்கே உதவி செய்கிறது, இவனே பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான். அங்கே போய் மற்றவனுக்கு இவன் என்ன உதவி பண்ணுவான்? மொத்த ஜனமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே கடந்து போகிறாங்க. ஒரு உதவியற்ற, பிரச்சனையை தீர்க்க முடியாத, திராணியற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறாங்க. பார்வோனும் திராணியற்றவனாக உணர்கிறான். அவனுக்கு அந்த ஃபீலிங் புதுசு பாருங்க. இதுக்கு முன்னாடிலாம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவன் தான் கடவுள் நினச்சிட்டு இருக்கான். நம்ம நினச்சா எல்லாரும் எதனாலும் செய்யலாம், நம்மளை யார் கேட்குறது? அந்த தைரியத்தில் தானே ஒரு தேச மக்களையே அந்த எபிரேய இன மக்கள் முழுவதையும் அடிமைப்படுத்தினா. ஏன்னா கேட்குறது யாரும் இல்லைன்ற ஒரு கொழுப்பு. அவங்களாம் சீமான்களாக இருந்தவங்க. அவங்கள்ட்ட இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்க சொத்து பற்றி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அடிமையாக மாற்றி வச்சுருக்கிறான். சம்பளம் கொடுக்கறதில்ல. பத்தாததுக்கு பிள்ளைகளை வேற, ஆண் பிள்ளைகளை பூரா கொலை பண்ணிகிட்டு இருக்கிறான். என்ன தைரியத்தில் செஞ்சான்? நம்மளை கேட்குறதுக்கு யார், நம்மளுக்கு மிஞ்சி யார் அப்படின்ற தைரியம்.
ஆனால் இப்போ பாருங்கள், திரும்ப திரும்ப கர்த்தர் செய்த இந்த அடையாளங்கள்லாம் அவனை ஒரு திராணியற்ற மனிதனாக, தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாதவனாக மாத்துச்சு. இந்த ஒவ்வொரு பிளேக், இந்த வாதை ஒவ்வொன்றும் அவனுக்கு உணர்த்தது பாருங்க, ஒன்றை கூட உன்னால் காப்பாற்றிக்க முடியாது. நீ மற்றவங்கள காப்பாற்றுறதெல்லாம் இருக்கட்டும், ஒன்றை காப்பாற்றிக்க. அவ்வளோ பெரிய பார்வோன்ற உன்னால் காப்பாற்றிக்க முடியுதா? இந்த பிரச்சனையை உன்னால் தீர்க்க முடியுமா? நாங்கள் தான் பெரிய சாம்ராஜ்யமாக்கும், எங்களை மிஞ்சி யாரும் இல்லையாக்கும், நாங்கள் நினச்சதை செய்வோமாக்கும் அப்படின்னு இந்த எகிப்து தேச மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறாங்க. நம்மளால் முடியலை, நம்ம பார்வோனால் முடியல, நம்ம வழிபட்ட தெய்வங்கள்னால முடியல, நம்ம சேனையினால் முடியல, நம்மளால் இதை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ளே வராங்க பாரு. ஹல்லேலூயா. இந்த 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 அற்புதம் இவங்களை தாழ்த்துது, அவங்களுக்கு ஒரு புரிய வைக்குது. உனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார். ஒரு இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, இந்த எஜமான்களுக்கும் அடிமைகளுக்கும் போதிக்கும் விதத்தில் கர்த்தர் நிருபங்களில் சொல்கிறாரு. எஜமான்கள்கிட்ட சொல்லும்போது, வேலையாட்கள்கிட்ட அடிமைகள்கிட்ட சொல்லும்போது ஒழுங்காக வேலை பாரு அப்படின்லாம் நல்ல காரியங்கள்லாம் சொல்கிறாரு. எஜமான்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உனக்கு மேலே உனக்கு ஒரு எஜமான் இருக்கிறாருன்றதை ஞாபகத்தில் வச்சுக்க. நீ இவனுக்கு எஜமானாக இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு எஜமான். நீ எனக்கு கணக்கு கொடுக்கணும், நீ செய்கிறத நான் உனக்கு திரும்ப செய்வேன் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. இந்த எகிப்தியர் நினச்சிட்டு இருந்தாங்க, நம்மளுக்கு மேலே யார் இருக்கிறா, நம்மளை யார் கேட்க முடியும்? ஆனால் கர்த்தர் இங்கே காமிக்கிற, உனக்கு மேலே நான் இருக்கிறேன், நான் கேட்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த அறிவெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த வெளிச்சம்லாம் இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்து ஒரு முக்கியமான காரியத்தை கவனிங்க. இங்கே கர்த்தர் இது வரைக்கும் செய்யாத ஒரு காரியத்தை செய்கிறார். கவனிங்க, 23ஆம் வசனத்தை பார்ப்போம். 22லேருந்து கூட வாசிப்போம். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி. இந்த பூமி மொத்தத்துக்கு நான் தான் கர்த்தர், எனக்கு மேலே யாரும் கிடையாது அப்படின்றத நீ அறியும்படி, உனக்கு விளங்கணும். என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுன்றார். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மகாபெரிய அற்புதங்களை செய்கிறாரு. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு முன்னாடியே அறிவித்து கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த விதமாக தன்னுடைய மாபெரும் அற்புதங்களை செய்கிறாரு. அதுவே பார்வோனை தாழ்த்துது, எகிப்தியரை தாழ்த்துது, அவங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்குது. கர்த்தர் எப்படிப்பட்டவர், எவ்வளோ மேன்மையானவர் அப்படின்றதுனா அவங்க கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் புதுசாக ஒரு காரியத்தை ஆட் பண்ணுறாரு. எகிப்து தேசத்துக்குள்ளேயே கோஷேன் என்ற பகுதியில் இஸ்ரவேல் தேசத்தார் வசித்தார்கள். அப்போ அவங்க வசிக்கிற பகுதியில் மட்டும் இந்த வாதை தொடாது, அந்த பகுதிக்குள்ளே போகாது, அந்த ஜனத்தை தொடாது. கர்த்தர் சொல்கிறார், நான் பிரித்து காண்பிக்க போகிறேன், உனக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க போகிறேன், ஒரு வேறுபடுத்தி காண்பிக்க போகிறேன் நான் உனக்கு. பாருங்கள், பொதுவாக இந்த இயற்கை அழிவுகள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது தன்னுடைய பாதையில் இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கும். ரைட்? பாரபட்சம் பார்க்காது, வித்தியாசம் பார்க்காது, பாதையில் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் அழிக்கும். இப்போ புயல் வந்துச்சுன்னா, ஐயோ நமக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் அழிக்காது. அது யாராக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்கட்டும், ரைட், ராஜாவாக இருக்கட்டும், பிச்சைக்காரனாக இருக்கட்டும், ஒன்றும் அதுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த பாதையில் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு சுனாமி வருதுன்னு வச்சுக்கோங்க, ரைட், அந்த அலை அப்படியே உள்ளே வருதுன்னா, ஐயோ இந்த இனத்தார் எனக்கு பிடிக்கும், ரைட், இவங்களை மட்டும் தொட வேண்டாம், மற்றவங்களெல்லாம் தூக்குவோம்
அப்படின்லாம் செய்யாது. அந்த தண்ணீர், அந்த புயல், அது வந்து பாதையில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிடும். ரைட், ஆளாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், போட்டாக இருக்கட்டும், இருக்கிற எல்லாத்தையும் தூக்கும் இல்லையா? இயற்கை செயல்படுறது அப்படி தான். பாரபட்சம் பார்க்காது, யார் என்னென்னு பார்க்காது. ராஜாவா, மந்திரியா, வேலைக்காரனா, சேனாதிபதியா, எதையும் பார்க்காது. யார் நடுவில் இருந்தாலும் எல்லாரையும் தூக்கும் இல்லையா? இயற்கை சீற்றம், இயற்கை அழிவுனா அந்த விதத்தில் தான் நடக்கும். ஆனால் இங்கே கர்த்தர் ஒன்று காண்பிக்க விரும்புகிறாரு. இவ்வளோ ஒரு பெரிய பேரழிவு வருது, வாதை வருது. ஆனால் இந்த வாதை, இதுக்கு மேலே நான் கர்த்தர், இதை அனுப்புனது மட்டுமல்ல, இதை கண்ட்ரோல் பண்ணவும் என்னால் முடியும். இதை வந்து ஒன்றை தொடுற மாதிரியும் என் பிள்ளைகளை தொடாத மாதிரியும் அனுப்ப என்னால் முடியும். உன் தேசத்துக்குள்ளே தான் வசிக்கிறாங்க, ஆனால் அவங்கள தொடாது. அவங்கள விட்டுட்டு உன் தேசத்தார் எல்லாத்தையும் தொடும். இது வந்து அடிஷ்னல் எவிடன்ஸ் பாருங்கள். செய்கிறது கர்த்தர், தன் ஜனத்தை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார், சத்துருக்களை வாதிக்க வல்லவராகவும் இருக்கிறார், தன் ஜனத்தை காப்பாற்ற வல்லவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது இன்னொரு அடிஷ்னல் எவிடன்ஸ். கர்த்தர் தான் இதை செய்கிறாரு. அவர் எவ்வளோ பெரியவர். இயற்கை மேலே கூட கண்ட்ரோல் வச்சுருக்கிறாரு, வண்டுகளை கூட கண்ட்ரோல் பண்ணுறாரு. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அவனால் முடியுதா? பார்வோனால் என்ன தொடாத, என் ஜனத்தை வேணால் பாதிச்சுக்கோ, நான் ராஜா, நான் பார்வோன், என்ன தொடாத அப்படின்னு சொல்ல முடியுமா? அவனால் அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சரி, மற்ற வீட்டுக்குள்ளெல்லாம் போய் அரண்மனைக்குள்ளே வராதான்னு சொல்ல முடியுமா அவனால்? அவன் மந்திரவாதிகளால் செய்ய முடிஞ்சா அதை? பார்வன் அரண்மனைக்குள்ளே மட்டும் வராதிங்க அப்படின்னு அந்த வண்டுகளை தடுக்க முடிஞ்சா? முடியல. ஆனால் கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை தொடாத அளவுக்கு வேலி அடைத்து பாதுகாக்கிறாரு. ரைட், ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறாரு. அந்த வண்டுகளுக்கு கட்டலை. ரைட், இஸ்ரவேலன் தொடாத, இஸ்ரவேலன் வசிக்கிற அந்த கோஷன் பகுதிக்குள்ளே போகாத. அதை அப்படியே செய்து பாருங்கள். நீங்கள் பைபிளில் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துலலாம் படிச்சிங்கன்னா கர்த்தர் வந்து அனுப்புகிறார், ஆட்களை அனுப்புகிறார், வெட்டுக்கிளிகளெல்லாம் அனுப்புகிறார். பொதுவாக வெட்டுக்கிளிகள் பார்த்தீங்கன்னா இலதலைகளை தான் சாப்பிடும். ரைட், அது வந்து இட் ஃபீட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ் இல்லையா? மரம், செடி, கொடி, காய்கறி, அதாவது அந்த மாதிரி தான் சாப்பிடும் வெட்டுக்கிளி. ஆனால் அந்த நியாய தீர்ப்பப்போ வர்ற வெட்டுக்கிளி எப்படிப்பட்டதான்? மரம், செடி, கொடியெல்லாம் விட்டுருது, மனுஷனை தான் விரட்டி வாதிக்குது. ஏன்? அதை கர்த்தர் அனுப்புகிறப்ப கட்டளை கொடுத்து அனுப்புகிறார், இப்படி தான் செய்யணும் நீ அப்படின்னு. புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்ம கர்த்தர் வந்து பூமியின் மத்தியில் அவர் தான் கர்த்தர், அவர் தான் உன்னதர், அவர் தான் பெரியவர், அவருக்கு மேலே யாரும் கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர் தான். அவருக்கு கண்ட்ரோல் இருக்குது. அவர் செய்கிற கிரியைகள் மீதும், அந்த அற்புதங்கள் மீதும், இயற்கையின் மீதும், படைப்புகள் மீதும் அவர் கண்ட்ரோல் இருக்குது. அவர் போனால் போகும். காக்கடை போய் எலியாவுக்கு காலையிலையும் சாப்பாடையும், காலையிலையும் சாயங்காலம் போய் சாப்பாடு போடணும், அது போடும். இங்கே வண்டுகள்கிட்ட சொல்கிறார், போய் இவனை மட்டும் தொட, அவனை தொடாத. அது வேலையை கரெக்டாக செய்யுது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு தேசம் முழுவதும் வண்டுகள் இருக்குது. ஆனால் அந்த வண்டுகள் ஒரு ஏரியாவுக்குள்ளே மட்டும் போல, கோஷன் எல்லாரையும் தாக்குது. பார்வோனில் ஆரம்பித்து எல்லாரையும், யாரையும் விட்டு வைக்கல. ஆனால் இஸ்ரவேல் ஒருத்தனை கூட தொடலை. இதுதான் நம்முடைய கர்த்தர். கர்த்தர் வந்து இன்னொரு காரியத்தை நம்ம இங்கே கவனிக்கணும். இந்த வேறுபாட்டை காண்பிக்கிறவராக இருக்கிறார். தன்னுடைய ஜனத்துக்கும் தன்னை சேவிக்காத ஜனத்துக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். இது அவருடைய சுபாவம். எல்லா இடங்களையும் இதை செய்கிறார். ஆதி ஆகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் இந்த வாதைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்து தன் ஆட்களை அனுப்பி, ரைட், தன்னுடைய ஜனத்தின் மேலெல்லாம், தன்னுடைய ஆட்கள் மேலெல்லாம் இந்த முத்திரை பதிக்கிறார். ஏன்னா அவங்கள தொடக்கூடாது, வாதம் மற்றவங்க மேலே வேணால் வரலாம், இவங்க மேலே வரக்கூடாது அப்படின்னு முத்திரை போடுறாரு இல்லையா? நீங்கள் எசேக்கியேலில் கூட அதெல்லாம் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை. ரைட்,
இப்படி கர்த்தர் வந்து வேறு பிரித்து காண்பிக்கிறவராக இருக்கிறார், வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறவராக இருக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு போங்க. ஏன்னா இது கர்த்தர் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளையாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கும் அவரை அறியாத ஜனத்துக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். உங்கள் வேலை ஸ்தலங்களில் காமிப்பார், உங்கள் வியாபாரங்களில் காமிப்பார், நீங்கள் படிக்கிற இடங்களில் காண்பிப்பார், உங்கள் குடும்பங்களில் காண்பிப்பார். எல்லா இடத்துலையும் அவரை அறிந்து அவரை சேவிக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிப்பார். இந்த வருகிற காலங்களில் இந்த வித்தியாசம் இன்னும் அதிகமாக புலப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம். நமக்கு இந்த தசம பாகத்தின் வசனம் நல்லா தெரியும் இந்த சாப்டரில் இல்லையா? அது முடிஞ்ச உடனே ஒரு காரியம் நடக்குது, அதை கொஞ்சம் கவனிப்போம். 13 வாசிப்போம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைகொள்கிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள். இந்த ஜனம் பாருங்கள், கர்த்தரை குறித்த சரியான அறிவு இல்லாமல், கர்த்தருடைய சுபாவத்தை குறித்தும் அவருடைய செயல்பாட்டை குறித்தும் சரியான அறிவில்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. கர்த்தருடைய சுபாவத்துக்கு நேர் விரோதமாக பேசுகிறாங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஆக்சுவலாக பார்த்தோம்னா தன்னை சேவிக்கிற தன்னுடைய ஜனத்தை ஆசிர்வதிக்கிறவர். வேதம் என்ன பொதிக்குது? நீ மனம் புரிந்து கீழ்ப்படிந்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பாய். இதான் கட்டளை இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எத்தனையோ வசனங்களை பார்க்கலாம். வேதம் முழுசாக என்ன நமக்கு போதிக்குது? கர்த்தரை சேவிக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பார், பாதுகாப்பார், உயர்த்துவார். இதுதான் வேதத்தின் போதனை. இதில் மாற்றமே கிடையாது. ஆனால் அதுக்கு நேர் விரோதமாக பேசுகிறாங்க. ஒரு கடினமான பாதையில் கடந்து போகிறப்ப, இந்த சூழ்நிலைகள் கொஞ்சம் மோசமாக இருக்கிறப்ப, கர்த்தரை குறித்த மெய்யான அறிவுக்கு ஏற்ற விதத்தில் பேசாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. வேதம் என்ன போதிக்குது? கர்த்தருடைய முகம் துன்மார்க்கருக்கு விரோதமாக இருக்கிறது என்று வேதம் போதிக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் துன்மார்க்கருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க பாதுகாக்கப்படுறாங்க, அவங்க தப்பிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது, அவங்க குடும்பம் கட்டப்படுது. ஆனால் சேவிக்கிற நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் நீதியற்ற ஒரு தேவன், நியாயமாக செயல்படாதவர்னு சொல்கிறாங்க. புரியுதா? இந்த மாதிரிலாம் நம்மலாம் பேசக்கூடாது, கவனமாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம சமயம் துக்கத்துக்கு இடம் கொடுத்து சூழ்நிலையின் கடினத்தின் நிமித்தம் இல்லை ஒரு மனக்கசப்பு நிமித்தம் என்னத்தையா பேசிடுறோம். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாருங்கள். ஏன்னா இப்படி பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? கர்த்தர் நியாயமற்ற தேவன், நீதியற்ற தேவன், சரியான விதத்தில் செயல்படாமல் சேவிக்கிற மக்களை ஆசீர்வதிக்காமல் துன்மார்க்கங்களை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. புரியுதா? ஆனால் கவனிங்க, அடுத்து கவனிங்க. 16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். ஒரு காரியத்தை கவனிச்சிங்களா? கர்த்தருக்கு பயந்தவங்களும் சரி, அந்த வாய்க்குழுப்படுத்தி பேசினவங்களும் சரி, எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் பேசுகிற எல்லாத்தையும் கர்த்தர் கேட்டாருன்றதை கவனிங்க. நான் பேச தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாயை திறக்கும்போது கவனமாக திறக்கணும். என்ன பேசுகிறோம், யாரை குறித்து பேசுகிறோம், இது கரெக்டாக தப்பா சரியா உண்மையா, இதெல்லாம் யோசித்து சிந்தித்து பேசணும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, கவனிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. கவனிங்க, இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. அவருக்கு பயந்த ஜனங்கள் கர்த்தரை
கனம் செய்கிற மக்கள், அவரை சரியாக புரிந்து கொண்டவர்கள். இந்த நாமத்தை தியானிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய நாமம், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் சுபாவம் என்ன, அவர் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்வார், எதை செய்ய மாட்டார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள். கர்த்தருடைய நாமம் எல்லாமே அவரை குறித்த வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கிறது. உதாரணம் பாருங்கள், எல் ரோயி, என்னை காண்கின்ற தேவன். அது என்ன வெளிப்படுத்துது நமக்கு? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் ஒரு தனி நபரை நோக்கி பார்க்கிறார். அந்த தனி நபருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறவராகவும், ஒரு தனி நபர் மேலே கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவராகவும் இருக்கிறார். அவர் ஏதோ மொத்தமாக உலகத்தை படிச்சுட்டு ஒரு தனி மக்களை பற்றி இண்டிவிஜுவலாலாம் அக்கறை காண்பிக்கிறது இல்லை. இன்சிக்னிஃபிகண்ட் மனுஷன் அப்படிப்பட்ட கவனத்துக்கும் அன்பிற்கும்லாம் பாத்திரன் கிடையாது அப்படின்லாம் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு நேர் விரோதமாக கர்த்தர் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். நான் இண்டிவிஜுவல் பர்சன் மேலே கவனம் வச்சுருக்கிறேன். அந்த தனி நபருடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நான் பார்க்குறேன். அது ஒரு அடிமை பெண்ணாக இருந்தாலும், துரத்தி விடப்பட்டவளாக இருந்தால் கூட, நாதியற்றவளாக இருந்தாலும் கூட, அப்படிப்பட்ட ஒரு நபரை கூட நான் பார்ப்பேன், கவனிப்பேன், உதவி செய்வேன். நான் காண்கின்ற தேவன் இல்லையா? ஒரு அருமையான வெளிப்பாடு. கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றதை நமக்கு காண்பிக்கிற ஒரு நாமம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாமத்தையும் எடுத்து தியானித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், ரைட், அவர் என்ன செய்வார், என்ன செய்ய மாட்டார் அப்படின்றத நமக்கு போதிக்கும் ஒவ்வொரு நாமமும். அப்போ அவங்க நாமத்தை தியானிக்கிறவங்கன்னா, அவங்க தேவனுடைய சுபாவம், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு நல்லவர், ரைட், அவர் எவ்வளவு வல்லவர், அவர் என்ன செய்வார், அவர் என்ன செய்ய மாட்டார், இதெல்லாம் கரெக்டாக யோசித்து தியானித்து புரிஞ்சு வச்சுருக்கிறவங்க. அவங்க கர்த்தரை குறித்து பேசும்போது மரியாதையோட, கவனத்தோட, கரெக்டாக பேசுகிறாங்க. அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பாருங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, அதை ஒரு ஞாபக புஸ்தகத்தில் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. என் பிள்ளைங்க என்னை மதித்து, என் மேலே மரியாதை செலுத்தி, என்னை குறித்து யோசித்து, என்னை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, என்னை குறித்து சரியாக பேசியிருக்கிறாங்க. அது அவருக்கு ரொம்ப இஷ்டமாயிருச்சு. இஷ்டமானோன்னே எழுதி வச்சுக்கிறாரு ஞாபகார்த்தமாக. எப்படிப்பட்ட கர்த்தர் பாருங்கள். அவர் நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாரு, நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாருன்றதை கவனிங்க. சரி, இந்த பாயிண்ட்டை பார்ப்போம். அடுத்து கவனிங்க, அடுத்த வசனம் 17. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். கர்த்தர் இந்த வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறார். இது பல விதங்களில் நிறைய நேரங்களில் பைபிளில் அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு யோசேப்பு எடுத்துக்கோங்க. போத்திஃபாருக்கு எத்தனையோ அடிமைகள் இருந்தாங்க, எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்தார்கள். எல்லாரும் வேலை பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. ஆனால் கர்த்தர் யோசேப்பின் மீது ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். யோசேப்பு செய்கிற காரியங்களை மட்டும் ஆசீர்வதிக்கிறார். ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். போத்திஃபார் கவனிக்கிறான். இந்த அவன் வேலை பார்க்குறான், இந்த இவன் வேலை பார்க்குறான், இந்த இன்னொருத்தன் வேலை பார்க்குறான். அவங்கெல்லாம் செய்கிற வேலையெல்லாம் எப்பொழுதும் போல் நார்மலாக தான் போயிட்டுருக்குது. சில சமயம் ஒர்க் ஆகுது, சில சமயம் ஒர்க் ஆகலை, சில சமயம் நாசமாக போகுது, சில சமயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வருது. ஆனால் இவன் செய்கிற காரியம் அற்புதமான விளைவுகளில் கொண்டு வருது, பெருத்த வருமானத்தில் கொண்டு வருது. ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, எந்த வேலை கொடுத்தாலும் எல்லா வேலையிலையும் ஆசீர்வாதம் வெளிப்படுது, செழிப்பு உண்டாகுது, முன்னேற்றம் உண்டாகுது அப்படின்னு கவனிக்கிறான். ஏன் கவனிச்சானா வித்தியாசம் இருக்குது. மற்றவனுக்கும் யோசேப்புக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. வித்தியாசம் இருந்ததுனால தான் இவனை கவனிச்சான். இவன் எல்லாரும் மாதிரியும் யோசேப்பும் இருந்திருந்தா யோசேப்பை கவனிச்சிருக்கவே மாட்டான்ல. கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிக்கிறாரு பாருங்க.
ஏன்னா யோசேப்பு தேவனை அறிந்தவன், தேவனோடு கூட உடன்படிக்கையுள்ளவன், தேவனை விசுவாசிக்கிறவன். தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது, பார்வோனுக்கு முன்பாக நின்றவர்கள்லாம் பெருத்த ஞானிகள், பயங்கரமான ஆட்கள். ஆனால் அவங்க யாராலையும் அந்த தேசத்துக்கான கர்த்தருடைய திட்டத்தை, அந்த தேசத்தில் நடக்க போகிற அந்த காரியங்களை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல, சொல்ல முடியல. எல்லாம் முழிக்கிறாங்க. யாருக்கும் என்ன ஏது என்ன நடக்க போதும் ஒன்றுமே தெரியல. ஆனால் கர்த்தர் யோசேப்பு மூலமாக தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தி அவனை வேறு பிரித்து காண்பிக்கிறாரு. யோசேப்புக்கும் மற்ற அவன் பார்வோனுடைய சமூகத்தில் இருந்த அந்த ஞானிகள், மந்திரக்காரர்கள், இவங்க எல்லாருக்கும் வித்தியாசத்தை காமிக்கிறார். யோசேப்பை வேறு பிரித்து காண்பிக்கிறார். அவனால் முடியலை, அவனால் முடியாது, ஆனால் என் பிள்ளையால் முடியும், என் பிள்ளை மூலமாக நான் செயல்படுறேன், காண்பிக்கிறார்ல வித்தியாசத்தை. தானியலுக்கும் இஸ்ரவேலிருந்து பிடித்து சொல்லப்பட்ட மக்கள் மத்தியில் இருந்து தான் அநேக நல்ல அழகுள்ள, திறமையுள்ள, அறிவுள்ள ஆட்களை தெரிந்தெடுத்து அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பாபிலோனுடைய அந்த அறிவு, படிப்பு, கலாச்சாரம், மொழி எல்லாத்துலேயும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுக்கும்போது பாருங்கள், தானியல் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து, தானியலும் அவனுடைய நண்பர்களும் தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் நடந்து கொள்கிறாங்க. கர்த்தர் அதை பார்க்குறாரு, உங்களுக்கு விசேஷத்த ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த விசேஷத்த ஞானத்தை எல்லாராலையும் பார்க்க முடியுது. நேபுகாத்நேசர் இன்டர்வியூ வைக்கிறார் கடைசியில், படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னை பாதுகாத்து கொண்ட தானியலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் மற்ற அந்த இஸ்ரவேலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட மற்ற மக்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவனுடைய சாம்ராஜ்யத்தில் இருந்த மற்ற எல்லா மேதாவிகளை காட்டிலும் தானியலும் அவனுடைய நண்பர்களும் 10 மடங்கு சிறந்தவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் வேறு பிரித்து காண்பிக்கிறார் பாருங்க. அவரை சேவிக்கிற ஜனத்துக்கும் அவரை சேவியாதவர்களுக்கும் துன்மார்க்கருக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறாரு. கர்த்தர் இதை இன்றைக்கும் செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வேறு பிரித்து காண்பிக்க விரும்புகிறார். நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல, நீங்கள் ஊழியம் பார்க்குற இடங்களில், எல்லா இடத்துலையும், குடும்பத்தின் காரியங்களில், பணத்தின் விஷயங்களில், எல்லா இடத்துலையும் கர்த்தரை சேவிக்கிற உங்களுக்கும் கர்த்தரை சேவிக்காத மற்றவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த மெசேஜில் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.